அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா முனவ்வராவில் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிறார். இப்னு ஹஸம் அல்-ஸாஹிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சீரத்துன் நபவிய்யா என்ற கிதாபில் எழுதுகிறார். மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்திருந்தார். நாட்டுப்புறத்திலிருந்து ஒரு காட்டுறவி வாரார். நாட்டுப்புறத்திலிருந்து வாரவங்களுக்கு நாகரீகம் தெரியாது. அவர் வந்து சொல்றார், ஐன முஹம்மத், முஹம்மது என்று ஒருத்தர் பெரிய ஆளாமைங்க. அவரை ஒரு கை பாத்திரத்துக்கு வந்து அவர் எங்கேன்னு கேட்டார். இவர் நினைச்சாரு 3 அடுக்கு பாதுகாப்போட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய செக்யூரிட்டியில போட்டு நிற்பாங்க. சஹாபாக்கள் காட்டினார், அதோடு இருக்கிறாங்க, மக்களோட மக்களாக இருந்து கலைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்ட போன உடனே அவன கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கையும் நடுங்குது, காலும் நடுங்குது. எருதான் கை கால் எல்லாம் நடுங்குது. நான் என்ன சந்தோஷப்படுவோம் இல்லையா? பெரிய ஐயா மாதிரி வந்தாரே, வந்து கண்ட உடனே பூனை மாதிரி ஆகிட்டாரே, கை காலம் நடுங்குது. புலி மாதிரி வந்தவரை பூனை போல மாறிட்டாரே, நாங்க சந்தோஷப்படுவோம். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய இரக்கம் இருக்கிறது, ரஹ்மத்திலே அவர்களுக்கு சந்தோஷம் வரதுக்கு பதிலாக கவலை வந்துச்சு. இரக்கமுள்ள நபியை கண்டவங்க எல்லாரும் அன்பாக வந்து கிட்ட உட்காரணும். என்ன கண்டு ஒரு மனிதன் நடுங்கிறான், இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த காட்டரவி பயந்து கொண்டிருக்கிறவன் மீண்டும் பயமுறுத்தல்ல. நான் யார் என்று எனக்கு தெரியுமா? அப்துல்லாவின் மகன், அப்துல் முத்தலிபின் பேரன், மக்காவுடைய தலைவர். எந்த நபியும் போகாத, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட பறக்காத அந்த மிஅராஜுக்கு போயிட்டு வந்தவன் தான். அல்லாஹ்வை சந்திச்சு கலைச்சிட்டு வந்தவன் தான். இப்படி பெருமை பேசல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அனகுல் குராத்தி தக்குல் கதீத். நான் யார் தெரியுமா? வசதிகள் ஒன்றுமே இல்லாம ஏழ்மையாக வாழ்ந்து, அந்த ஏழ்மையின் காரணமாக யாராவது இறைச்சிகள் ஹதியா கொடுத்தா அதை வெயிலில வச்சு காய்ச்சி பல நாயங்களுக்கு காய்ச்ச இறத்த சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகன் தான் நான். அந்த மனிதன் உள்ள எப்படி மாறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடித்து இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க. ஒரு வார்த்தை, எந்த இடத்தில் கடுமையாக நடக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இறங்கி நடக்கிறாங்க. பயந்து வந்த மனிதன் சந்தோஷப்பட்டுக் கொண்டு போறார். அனபுடும் ராத்தி தக்குல் கதி. நான் காய்ச்ச இறைச்சியை மாமிசத்தை சாப்பிட்ட ஒரு பெண்ணின் மகனாக இருந்தாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அங்கிருந்து கூட எங்களை தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. முன்னுக்கு இருந்த மகள் மாதிரி தென்படல, முன்னுக்கு இருந்த மனைவி மாதிரி தென்படல. அதுக்கு அங்கால இருந்த 1000 2000 வருஷத்துக்கு முன்னால உலகத்துல பல நாடுகள்ல ஏதோ உம்மத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. அவங்களுக்குரிய ஏற்பாடுகளை எப்படி செஞ்சுட்டு போகணும், அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சார். பத்ருடைய யுத்தம் நடக்குது. பத்ருக்கு போன நேரம் மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. மகளுக்கு நோய், மகளோட உம்மாவும் இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இல்ல. ஹஜ்ரத் ஹதீஜா வஃபாத் ஆகிட்டாங்க. தாய் இல்லாத இடத்துல தகப்பனாவது ஒரு கிட்ட நின்றா அது ஒரு நோயாளியுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மருமகனை நிப்பட்டினாங்க. அவர்தானே கணவர். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க நில்லுங்க, நீங்க பத்ருக்கு வராம நில்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனுடைய நோயை பார்த்து கொண்டே பத்ருக்கு போறாங்க. பத்ருக்கு போனது யுத்தம் செய்யவில்லை, வியாபாரிகளை பிடிக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது பயங்கரமான ஒரு யுத்தமாக மாற்றம் கண்டுவிட்டது. நாளை காலையில யுத்தம் நடக்க போகுது. மைதானத்தை பார்த்தாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. ராவு பூராக துஆவில் இருந்தார். ராவு பூராக துஆவில் இருந்தார்.
அந்த துஆக்கள் முஸ்னத் அஹ்மத் போன்ற நூல்கள் இருக்கிறது. எந்த ஒரு இடத்திலேயும் அந்த துஆவாக என் மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், யா அல்லாஹ் சுகத்தை கொடுத்து என்று துஆ கேட்டதாக வரல. என் மகள் சக்கராத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீ சுகம் கொடுத்தீங்கன்னு கேட்டதாக வரல. அன்று இரவு முழுமையாக துஆ கேட்டாங்க. எங்களுக்கு தான் கேட்டாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய ஒரு கூட்டம் எனது உம்மத்தின் முதல் வகுப்பினர், இந்த கூட்டத்தை தயார்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் நாளைக்கு இல்லாமலாக்கப்பட்டா இதுக்கு பின்னால பூமியில ஒன்ன வணங்க ஆள் இல்லாம போய்க்கிறோம். நாங்க இல்லாம போய்க்கிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் பார்க்கறாங்க. சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு துஆ செஞ்சாங்க, ஆயிஷா நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க, அல்லாஹ்வுடைய திருப்பத்தை தருவீங்கன்னு. அன்றைக்கு ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு எப்படி சந்தோஷம் வந்தா வாழ்க்கையில அப்படி சந்தோஷம் வரலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா உங்களுக்கு ஒரு துஆ செஞ்சதுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஸ்பெஷல் துஆ வந்து அல்லாஹ் கொடுக்கிறார் சந்தர்ப்பத்தை. அந்த துஆவை கேட்டா கொடுத்தே ஆகறலாம். அந்த துஆவை தான் நூஹ் நபி பாவிச்சாங்க. அவங்களோட உம்மத்தை வெள்ளத்தால அழிச்சு வைத்துட்டு நான் அந்த துஆவை பத்திரமாக வச்சிருக்கிறேன். நான் அந்த துஆவை பத்திரமாக வச்சிருக்கிறேன். அந்த துஆவை அஸ்தபியுஹா லி உம்மத்தி பத்திரமா வைக்கிறேன். மஹ்ஷர்ல இந்த ரப்போட கேட்கிறதுக்கு யாருக்காக? இந்த உம்மத் எல்லாத்தையும் கரப்பொழுது கேட்க வச்சிருக்கிறேன். அதனால நான் ஒருத்தரும் கண்ணால ரஹ்மத்துல் லில் ஆலமீன பார்க்க இல்ல. சஹாபாக்கள் தான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன ரஹ்மத்தை கண்டாங்க. நாங்களும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன பாப்போம் மஹ்ஷருடைய மைதானத்தில். அல்லாஹ் இதை காட்டத்தான் போறான். சூர் ஊதின உடனே எல்லாரும் கபரிலிருந்து எழும்புவோம். உடுப்பு இல்லாம எழும்புவோம், செருப்பு இல்லாம எழும்புவோம். சூரியன் தலைக்கு பக்கத்தில் இருக்கும், கீழே செம்பத்தரை இருக்கும், வியர்வை ஆறாக ஓடும். சிலர் முழங்கால் வரைக்கும் தாண்டு போயிருப்பாங்க. அவங்களோட வேர்வையில் அவங்க தாண்டு இருப்பாங்க. பனியனும் சேட்டும் நடைதளவில்லைங்க. அங்க முழக்கணக்கில வேர்வை ஓடும், ஆறாக வேர்வை ஓடும். சிலர் கழுத்து வரைக்கும் முழுகி இருப்பாங்க, சிலர் இடுப்பு வரைக்கும் முழுகி இருப்பாங்க. சிலருக்கு வேர்வை காலில கடிவாள விடுபட்டு முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. இப்ப என்னடா அல்லாஹ் செய்ய போறான்? இந்த வெயிலில நிர்மாணமாக எல்லாரையும் வச்சிருக்கிறானே, ஒன்றுமே விளங்குதில்லையே. யாரோட பேச்சு கலக்கிற மன்னர்கள் எல்லாம் கேவலப்பட்டு வைத்திருப்பாங்க. ஒரு எம்பியும் ஒரு ஜனாதிபதி ஒருத்தனும் தலை தூக்க மாட்டார். எல்லாரும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். மனுஷரே முடிவு செய்வாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போ, அவங்கள்ட்ட போனா கடப்பாங்க, ஓடுவாங்க மக்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அந்த அபுல் பஷர், நீங்க மனித குலத்தோட வாப்பா. அல்லாஹ்வுடைய விசேஷ குதிரத்தால தாய் தந்தை இல்லாம உங்களை படைச்சிருக்கிறார். அல்லாஹ் அவனுடைய ரூஹ் உங்களில ஊறி இருக்கிறார். நீங்க போய் எங்களுக்காக பேசுங்க, இங்கிருந்து எங்களை அனுப்பி வைக்க சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, நஃப்ஸி நஃப்ஸி, நானே தின்னவானவன் சொன்ன மரத்திலிருந்து ஒரு காயை சாப்பிட்டுட்டேன், அதை கேட்பானான்னு எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்க போங்க நூஹ் நபிட்ட, அவர் முதலாவது ரசூல். எல்லாரும் அடிச்சு மோதிக்கொண்டு ஹஜ்ரத் நூஹை தேடிக்கொண்டு ஓடுவாங்க. அவர் சொல்வாரு, எனக்கு தந்த துஆவை சீராக்கு மேல் தரப்பட்ட உம்மத்துக்கு எதிராக பாவிச்சு, அதாவது இந்த உம்மத்து அழிக்கப்பட்டுச்சு, ஏன் பதுவா செஞ்சீங்கன்னு கேட்பானோட பயத்துல நான் நிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நபியாக அடுத்தவருக்கு இடத்தை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. கடைசியாக தான் எல்லாரும் வருவோம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல வைத்து எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பேசுங்கன்னு சொல்லி முடிக்க முதல்ல அவர் சொல்வாங்களா, அனலஹா அனலஹா, நான் அதுக்குத்தான் நிக்கிறேன், நான் பேசுவேன் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரம் நான் சுஜூதில விழுவேன். அந்த சுஜூதில எனக்கென்று சில தஸ்பீஹும் தஹ்மீதும் தந்திருக்கிறேன். அது அந்த இடத்தில் அல்லாஹ் எனக்கு படிச்சு தருவான். என்ன தஸ்பீஹோடும் என்ன தஹ்மீதோடும்.
இப்ப எனக்கு தெரியா யுஅல்லிமுனிஹி ரப்பி புகாரியில் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்குது. ஏன் ரப்பு அங்க எனக்கு தாலீம் செய்வார், கற்றுத் தருவார், நான் சுஜூதில முழுவன். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மைதானத்திலிருந்து எல்லாரையும் எடுத்து விசாரணை ஆரம்பிப்பார். இதுக்கு பேரு ஷஃபாஅத்துல் உல்மா. அந்த மைதானத்தில் எங்களை வாப்பவும் எங்களை பார்க்க மாட்டார், மனைவியும் எங்களை பார்க்க மாட்டாங்க, உம்மாவும் எங்களை பார்க்க மாட்டாங்க. அடுத்த நபிமார்களே பயந்து கொண்டிருக்கிறாங்க. முழு உலகத்துக்கும் நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அங்க காட்ட போறேன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மத்துடைய ஷஃபாஅத் நடக்கிற நேரத்தில் அனைவர்களும் அந்த அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த அனைவருக்கும் தர வேண்டும். அதுக்கு பின்னால் வச்சிருப்பாங்க அந்த கடுமையான வெயில், கடுமையான வெயில தாகத்தில் எல்லாரும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவுலுல் கௌசர் நீண்ட ஒரு தடாகத்தில் தண்ணி சொன்னாங்க, பாலை விட வெள்ள பார்க்க பசந்தி. மதீனாவில் இருந்து யமனுடைய தலைநகரம் சன்னா வரைக்கும் நீளம். அந்த ஒவ்வொரு ஹவுலும் அதில் வைக்கப்பட்டிருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற குவளையங்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தின் அளவுக்கின்றார். அதில் ஒரு மிடர் தண்ணி குடிச்சா தாகமே வராது. புகாரில ரிவாயத். எப்படி ட்ரை பண்ணுவான்? தெப்பும் இல்ல, ஆறும் இல்ல, கடலும் இல்ல, கிணறும் இல்ல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல வெயில், அகோரமான வெயில் அடிக்கிற நேரத்துல தண்ணியோட கொஞ்சம் கிடைச்சா பெரிய பாக்கியம் நிற்கும் போது நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹவுலுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கும். சிலருக்கு அவங்க கையால கொடுப்பாங்க, சிலருக்கு சஹாபாக்கள் கொடுப்பாங்க. இந்த நேரம் வரிசையாக வந்து கொண்டிருப்பாங்களா, சிலர மலக்குகள் சாட்டையால் அடிச்சு விரட்டுவாங்க. இந்த வருஷத்துக்கு நீ வர தகுதி இல்லை, போ போ உஸ்துலிதி உதூனி, இதற்கிட்ட வர விடாம இழுத்து இழுத்து போடுவாங்க மலக்குகள். நான் சொல்வேன், இவங்க எங்க உம்மர், இவங்க எங்க உம்மர், இவங்க விடுங்கன்னு சொல்லுவேன். அப்ப மலக்குகள் சொல்வாங்க, நபியே உங்களுக்கு தெரியாது, உங்களோட மரணத்துக்கு பின்னால இவங்க தீனை விட்டு ரிவர்ஸ் பண்ணுவாங்க. உங்களோட மார்க்கத்தில் இருக்கிறதாக சொல்லிக் கொண்டாங்க, ஆனால் உங்களோட மார்க்கத்தில் அவங்க இருக்கல்ல, அவங்க வேற என்னமோ செஞ்சு கொண்டிருந்தாங்க. ரஜஉ அலா அதுபாரிஹிமுல் கஹ்கரா, ரிவர்ஸ் பண்ணாங்க. சில பேர் முழுக்கத்தா போய்தான், சிலவங்க மார்க்கம் இப்ப சரி வராதுனால எத்தனையோ கலர்கள் கலைச்சாங்க. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மோசமான துர்பாக்கியமான நிலைமையிலிருந்து எங்கள் அனைவர்களை பாதுகாப்பானாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்கள் கொண்டு வந்த தீனை முழுமையாக நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை எங்களை கண் முன்னால் வச்சு அவர்களை போலவே வாழ்ந்து அவர்களுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கும் கிருபை